சுதா கொங்கரா இயக்கத்துல சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, அதர்வா, ஸ்ரீலீலா உள்ளிட்ட பலருமே நடித்த பராசக்தி திரைப்படம் உருவாகியிருக்கு. இந்த படம் பாத்தீங்கன்னா ஜனவரி 10ஆம் தேதியான இன்று உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகியிருக்கு. ஆனால் நேற்று வரை இந்த படத்திற்கு தணிக்கை சான்றிதழுமே கொடுக்கப்படல. படத்திற்கு UBA சான்றிதழ் கொடுக்கப்பட்டிருந்தாலுமே பல மாற்றங்களை தணிக்கை குழு பண்ணிருக்காங்களா. அதுல பலவற்றிற்கு சுதா கொங்கரா எதிர்ப்பு தெரிவித்திருப்பதாக செய்திகளுமே வெளியாச்சு. எனவே பராசக்தி திட்டமிட்டபடி வெளியாகுமா அப்படின்ற சந்தேகம் நேற்று அதிகமாகவே இருந்தது. ஆனால் சென்சார் போர்ட் பாத்தீங்கன்னா UBA சான்றிதழுமே கொடுத்துட்டாங்க. இன்று இந்த திரைப்படம் உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகியிருக்கு. படத்தை பார்த்த சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் மட்டுமல்லாமல் பல பிரபலங்களுமே சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் பராசக்தி படக்குழுவிற்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. வழக்கம் போல சுதா கொங்கரா ஸ்கோர் பண்ணிட்டாங்க. இந்த படம் கண்டிப்பாக ஒரு பிளாக் பஸ்டர் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு பலருமே வாழ்த்திட்டும் இருக்காங்க. இதற்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் நடிப்புல வெளியான அமரன் திரைப்படம் கிட்டத்தட்ட 400 கோடி கிட்ட வசூலாச்சு. ஆகையால இந்த திரைப்படம் கண்டிப்பாக அதனை முந்தும் அப்படின்னு ரசிகர்களுமே எதிர்பார்க்கிறாங்க. இந்த படத்துடன் தான் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுற ஜனநாயகன் திரைப்படம் இருந்தது. ஆனால் கடைசி நேரத்துல அந்த படமுமே சென்சார்ல சிக்கி போனதால படத்துடைய ரிலீஸ வேறு ஒரு தேதியில வைக்க இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சிவகார்த்திகனுடைய பராசக்தி திரைப்படம் சோலோவாக ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை பார்த்த பல பிரபலங்களுமே வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருக்க நிலையில இந்த படத்தை பார்த்துட்டு தளபதி விஜய் அவர்கள் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களை நேர்ல சந்தித்து வாழ்த்துமே தெரிவிச்சிருக்காராம். இந்த விஷயமுமே தற்போது சமூக வலைத்தளங்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.